வெல்கம் டு ஜேஎஸ் டெய்லி ட்ரெஷர். எங்கடா இவங்க காரில் கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவல் vlog தான் பார்க்க போகிறோம். சரி, ரெண்டாவது பையனுக்கு 10th ரிசல்ட்லாம் வந்து 11th சேர்த்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு காடுக்கெலாம் தேங்க்யூ சொல்லணும்ல, அதனால் இது ஒரு தேங்க்யூ ஸ்பிரிச்சுவல் vlogனே சொல்வேன். காலையில் எழுந்து கிளம்பி சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு நல்ல சூப்பராக இருந்தது தர்ஷன். அழகாக வந்து கோவிலை வந்து மாடிஃபை பண்ணி பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டே வந்து போனோம். இந்த கோவிலில் இந்த வாசகத்தெல்லாம் படிக்கும்போது உண்மையாகவே ஒரு மனசில் வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீலிங் இருக்கும். நீங்கள் யாராவது இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டே அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது அப்படியே நல்லபடியாக சேவிச்சுட்டு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸு இல்லைனா கீ செயின் அந்த மாதிரி சுவாமியோட ஃப்ரேம்ஸு ஃபோட்டோ எல்லாமே விற்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கோவில்லாம் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது எப்போவுமே இந்த கோவிலுக்கு வரோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம். சுவாமியை நல்லா சேவிச்சுட்டு இந்த கோவிலில் அழகாக பிரசாதம் கிடைக்கும். அந்த தோசையில் மிளகா பொடி போட்டு கொடுப்பாங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையும் இந்த மிளகா பொடியும் அடிச்சிக்க ஆளே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சூப்பராக சாப்பிட்டோம். நீங்கள் சண்டேஸில் வந்தீங்க அப்படின்னா மிளகு சாதம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் கூட வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு அழகாக தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பினோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டி புண்ணியம் தான் போனோம். ஸோ செட்டி புண்ணியம் ஹைக்ரீவர் இருப்பார். ஸோ அந்த ரோடு போகும்போது யாருக்கெல்லாம் இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் எப்போவுமே போகும்போது இந்த வீடியோவை மறக்காமல் எடுத்துருவேன். அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. சூப்பராக பார்த்திங்கன்னா செட்டி புண்ணியமும் கோவில் வந்து அவ்வளோ அழகாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. உள்ளே சூப்பராக இருக்குது. மாடிஃபை பண்ணி இப்போ தான் நாங்கள் போய் பார்த்தோம். நல்லா மனசார வந்து சுவாமியை வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு வந்து வந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டி புண்ணியத்தை முடிச்சுட்டு கன்னியம்மன் கோவில் தான் போகணும். இவங்க வந்து செங்கல்பட்டு கிட்டே இருக்காங்க இந்த கோவில். பொங்கல் வச்சு புடவை சாத்தி அப்பாவும் பிள்ளையும் வந்து மொட்டை அடிச்சுக்க போகிறாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் பொங்கலுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து முடியோட ஒரு பிக் போஸ் கொடுத்தாங்க. அவ்வளோதான். 2 பேரும் சுவாமிக்கு வந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு முடியை வந்து காணிக்கையாக கொடுக்க போகிறாங்க. மொட்டை அடிச்சுட்டு நல்லா சூப்பராக மொட்டை 2 பேரும் அடித்து முடிச்சிட்டாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சனுக்கு 20 rupees கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நல்லா அந்த வெயிலில் குளித்தாங்க. நுங்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம முன்னாடியே வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அதையும் வந்து வாங்கினோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சூப்பராக வந்து பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு மனசார போய் நம்ம பொங்கல் வச்சு தேங்க்யூ, எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறதுக்காக போனோம்.
நாங்கள் அன்றைக்கி அந்த டேவை இந்த 3 கோவிலுக்கு போய் நல்ல ஒரு ப்ளசன்ட் டேவாக வந்து வச்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பபாய். வணக்கம்.